நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. வந்து பார்த்தீங்கன்னா 56,300 கிடைக்கும் சார். ஓகே, அப்போ மீதி 2 சேலையை கொண்டு போய் வீட்டிலேயே கொடுத்துட்டுமா? ஆமாம் சார். கிழிஞ்ச பட்டுப்புடவைகள் வீட்டில் இருக்கிறது அது லட்சுமி கடாட்சம் அல்ல, உடனடி பணம். உடனடியா இந்த பழைய பட்டுப்புடவை மாற்றிட்டு நான் போய் ஒரு தங்கமே வாங்கிட்டு போகலாம் மாட்டுக்கு. இன்னைக்கு உங்களுடைய மாமியாரை உஷார் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், உடனே மாமியாருக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. ஸோ அல்வா வாங்குறவங்க அல்வா வாங்கி கொண்டு கொடுங்க. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். ஹாய் மக்களே, நம்மளுடைய நம்ம A1 டிவியினுடைய தாரக மந்திரமே சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம், செயல்பட முயற்சியாவது செய்வோம் அப்படிங்கிறது தான் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கரூர் நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்து அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ என்னன்னாக்கா இங்கே வந்துட்டு ஒரு கடை ஒன்று பார்த்தேன் மக்களே. இந்த கடை என்ன கடை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு பக்கத்தில் மினி பஸ் ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா, மினி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து பக்கத்தில் நம்ம அந்த காமாட்சி அம்மன் கோவில் போகிறோம். அந்த லைனில் அந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் மினி பஸ் ஸ்டாண்டுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் அந்த கடை இருக்குது. இது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் கணவர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க கடைக்கு போகலாம். பழம்புதூர் நிலையம், துளசி ஃபார்மசி, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த ஒரு முக்கியமான கடை. ஸோ என்ன கடை அது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு சின்ன காஃபி ஷாப் கூட இருக்குது. அந்த துளசி ஃபார்மசி பில்டிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கடை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கான்செப்டே. ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். பழைய கிழிந்த பட்டுப்புடவைக்கு அதிக பணம், கிழிந்த ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படும். மக்களே, நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பழைய பட்டுப்புடவைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே பணமாக நீங்கள் வாங்கிட்டு போய் ஜவுளி கடைக்கு போய் புது பட்டுப்புடவை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அற்புதமான சான்ஸ் தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். மக்களே, ஏற்கனவே நான் ஒரு முறை இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்மளும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்டேருந்து கொஞ்சம் ஒரு பழைய பட்டுப்புடவையில் கொஞ்சம் உஷார் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து இங்கே எவ்வளோ போகும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான். இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய பைக்கில் வச்சுருக்கேன் மக்களே. 7 சாரீ கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு போய் டெஸ்ட் பண்ணலாம், வாங்க போகலாம். ஸோ செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம கடையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு இதை வந்துட்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக ப்ரீ பிளான்டு ஒரு ப்ரோக்ராம் கிடையாது மக்களே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிறத உண்மை சொல்லணும் தான். சார் வணக்கம் சார், என் பேர் மோகன்ராஜ். நான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறேன், நம்ம A1 டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல். இப்போ நான் அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ வந்துட்டு நான் ஏற்கனவே நான் கடையில் வெளியில் வந்துட்டு நேம் போர்டு பார்த்துட்டு போனேன். இந்த பழைய பட்டுப்புடவைலாம் வாங்குறதா சொல்லியிருக்கீங்க. அது வந்துட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நானும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறீங்கிறத செக் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலான்னு. போகலாமா சார், பண்ணலாம்ல? நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. ஓகே சார், ரொம்ப ஏன்னா அப்போ தான் யதார்த்தமாக உண்மையை தெரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் சார். வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவனுடைய சாரீஸ் இதில் வந்து ஒரு 7 புடவைகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் சார், நான் இருக்கேன். நான் அப்படியே கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாதாரண கடப்பா ஸ்டோனுங்க. இந்த மாதிரி கல்லில் ஓசம் போட்டு ஒயிட் கலரில் வந்தால் நல்ல ஜருகுங்க. இது விலைக்கு போகுங்க. ஓ, நல்ல ஜருகுங்கிறீங்க? நல்ல ஜருகுங்க. எல்லாம் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புடவை சார் அம்மாவோட. பார்த்தீங்கன்னா ஜருகு தான் சார் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வரும் சார், காப்பர். இது போகாது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்தால் நல்ல ஜருகுங்க சார். ஓ, வெள்ளை கலரில் வர்றது நல்ல ஜருகை. அந்த இந்த செம்பு கலரில் வந்துச்சுன்னா காப்பரு. ஓ, வெள்ளை கலரில் வந்துச்சுன்னா என்ன சார் அதுக்கு தரம்? நல்ல ஜருகை. அந்த காப்பர்னு சொல்கிறீங்க இல்லையா, அது காப்பருங்கிறோம். இது என்ன சொல்லலாம், இதில் என்ன நல்ல ஜருகைன்னா என்ன இருக்கு? வெள்ளிங்களா சார்? ஓ ஓ, வெள்ளி கலந்துருக்கு. நீங்கள் கொண்டு வந்த சேலை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சேலை. 7 சேலை இருக்குது. ஆமாம் சார். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சாரீஸ் மட்டும் காப்பர் சார், மொத்தம் 5 சாரீஸ் வந்து ஒரிஜினல். அப்படியா? எப்படி 2 தான் உரைச்சி பார்த்தீங்க, மீதி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க? பார்க்கும்போது தெரியும் சார், புடவை பார்த்தாவே தெரியும். புடவை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடுறீங்க. சூப்பர். சேலை மொத்தம் வந்து 7ல் வந்து 2 இது போகாது சார். ஓ, 5 சேலை வந்து பார்த்தீங்கன்னா 56,300 கிடைக்கும் சார். ஓ, 5 சேலைக்கு 56,000 ரூபாய். 56,300 கிடைக்கும் சார். ஆக்சுவலி அம்மா அன்னைக்கு காலத்தில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 சேலையும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12,000 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நல்ல வேல்யூ போகும் சார். ஓ, அப்படியா?
நமக்கு பாத்தீங்கன்னா புடவை எப்படி கிழிஞ்சு தான் எடுத்துக்குவோம் சார். பழைய பட்டு புடவை இத்து போனாலும் பரவாயில்ல, டேமேஜ் எதுவுமே கிழிஞ்ச நிலைமையில பரவாயில்ல சார், எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல விலைக்கு நாங்க எடுத்துக்கிட்டு பணமா கொடுத்துருவோம் சார். பட்டு பழைய பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பாவாடை, பட்டுல வந்து பாத்தீங்கன்னா பார்டரா கிழிச்சு வச்சது, பட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல விலைக்கு நாங்க எடுத்துக்குவோம். சூப்பர் சூப்பர் சார். நான் கொண்டுட்டு வந்ததுல 7ல் 2 போக சார். 7ல் வந்து 2 புடவை மட்டும் பாத்தீங்கன்னா காப்பர் தெரியும். சரிங்க சார். மொத்தம் 5 சேலை வந்து ஒரிஜினல். அது வந்து பாத்தீங்கன்னா 56,300 ரூபாய் தருவோம் சார். 5 சேலைக்கு மட்டும். சேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 56,300 ரூபாய் கிடைக்கும் சார். ஓகே, அப்ப மீதி 2 சேலையை கொண்டு போய் வீட்லயே கொடுத்துட்டுமா? ஆமா சார். அது போகாது சார், வேலை போகாது. ஓகே சார். கேஷ் வாங்கிக்கலாமா சார்? உடனடி பணம் வீட்டில் கொண்டுட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே சார். இப்போ நீ இந்த பழைய பட்டுப்புடையை மாற்றிட்டு நான் போய் ஒரு தங்கமே வாங்கிட்டு போகலாம் மாட்டுக்கு. இன்னைக்கு தங்கம் வந்துட்டு ஒரு 3/4 பவுன் வாங்கிடலாமா சார்? 56,000 ரூபாய்க்கு 3/4 பவுன் தங்கமே வாங்கிடலாம். இது வந்து என்னென்னா வீட்டில் வந்துட்டு பயன்பாடு இல்லாமல் கடந்த சேலை எல்லாமே இத்து போகிற கண்டிஷனில் இருந்துச்சு. பயன்பாடு இல்லாமல் இருந்த சேலையை இப்போ நான் மாற்றிட்டு வீட்டுக்கு தங்கம் வாங்கிட்டு போகிறேன். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு தகவல் சொல்கிறீங்க சார், நல்லது பண்ணீங்க. இதில் தெரிஞ்சவங்களுக்கு பக்கம் அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள் சார், நல்ல விலைக்கு எடுத்துக்குவோம். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். மக்களே இங்கே பாருங்கள், வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணாமல் சும்மா இருந்த எங்கள் அம்மாவனுடைய பழைய புடவை இப்போ சார்கிட்ட இருந்து நான் வாங்கினேன். ஃபுல் வீடியோ வரும் சார், கொடுங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா 56,300 ரூபா கிடைக்கும். 56,300 ரூபா இதை வாங்கி 5 சேலைக்கு. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு நான் அப்படியே தங்கமாக மாற்ற போகிறேன் மக்களே. பவுன் வாங்க போகிறேன் கண்டிப்பாக சார். இதை திருப்பி போயிட்டு துணி வாங்காமல் ஒரு 3/4 பவுனில் அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தோடோ இல்லை ஒரு செயினோ என்ன வாங்க முடியுமோ, இல்லைன்னா காயினா கூட வாங்கிட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ ரொம்பவே சந்தோஷம். பழைய பட்டு புடவையை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு பவுனாக மாற்றிட்டு போகலாம். அருமையான ஒரு சான்ஸு சார். உங்கள் பழைய பட்டு சாரியை ஆல் ஓவர் தமிழ்நாடு சார் நம்மளுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய பட்டு சாரியை வந்து போகுமா போவாதாங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வேணாம் சார். அதை வந்து நீங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் என்ன விலைக்கு போகும்னு சொல்லுவோம் சார். அதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கொரியர் வச்சு விட்டா போதும் சார். ஜிபே அல்ல ஃபோன்பேல பேமெண்ட் அனுப்பிடுவோம் சார். சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது யூசேஜ் இல்லை, அதே மாதிரி பட்டு புடவை ஓரமாக தானே இருக்குது, நம்ம அதை போட்டு காசாக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க சார். அந்த மாதிரி தான் சார் நாங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்க, உங்களுடைய மாமியாரை உஷார் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், உடனே மாமியாருக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. ஸோ அல்வா வாங்குறவங்க அல்வா வாங்கி கொண்டு கொடுங்க. அந்த அல்வாவை உங்கள் மாமியார் சாப்பிட்டு அவங்க தொண்டைக்குழியில் இறங்குறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய பழைய பட்டு புடவையை உஷார் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நேராக கிளம்பி நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டருக்கு வாங்க. ஸோ வந்து உங்களுடைய பழைய பட்டு புடவையை வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய பழைய பட்டு புடவையை இங்கே மாற்றிட்டு காசாக வாங்கிட்டு பணமாக மாற்றிட்டு உடனே அதை போய் பவுனாக மாற்றுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு புது ஜவுளிகளை வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வந்துட்டு மாமியார் மருமகள் சண்டைகள் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு உங்கள் மாமியாருடைய பழைய பட்டு புடவைகளை உடனடியாக பயனுள்ள பவுனாக மாற்றுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது நம்ம ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் நம்ம கரூரில் நியூ பஸ் ஸ்டாண்டு, கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் மினி பஸ் ஸ்டாண்டுக்கும் அருகில் இருக்குது. காமாட்சியம் கோயில் போகிற வழியில் காமாட்சியம் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது மக்களே ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். ஸோ இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பட்டு சேரீயோட ஃபோட்டோ இமேஜஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா அதை வச்சு அவங்க அந்த பட்டு சேரீ என்ன குவாலிட்டி ஓகேவா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது ஓகேனாக்கு நீங்கள் வந்து நிறைய பட்டு புடவை இருக்குது, இங்கே நேரில் வர முடியாட்டி கூட அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கூட அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் அவங்கவுங்க மாமியாரையும் பெண்கள் அவங்கவுங்க மாமியார்களையும் அவங்களுடைய பழைய பட்டு புடவைகளையும் பயன்படுத்தி ஸோ உடனே மாற்றிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி கடாச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆகவே வந்துட்டு அந்த பட்டு புடவைகள் பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்டிமெண்ட்டாக ஒரு கிழிஞ்ச துணிமணி வீட்டில் இருக்கிறது அவ்வளோ வந்துட்டு உகந்த விஷயம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிழிஞ்ச பட்டு புடவைகள் வீட்டில் இருக்கிறது அது லக்ஷ்மி கடாச்சம் அல்ல. ஸோ ஆகவே அந்த கிழிஞ்ச பட்டு புடவைகளை மாற்றி வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டருக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிழிஞ்ச பட்டு புடவைகளை மாற்றி பவுனாக மாற்றி சந்தோஷமாக போங்க. ஸோ உடனே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியினுடைய அம்மாச்சியினுடைய அப்பாயோடைய எல்லாத்தினுடைய பழைய பட்டு புடவைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே தேடி எடுங்க. ஸோ அதை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து பணமாக மாற்றிட்டு போங்க, பவுனாக மாற்றிட்டு போங்க, சந்தோஷமாக போங்க, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. அதுதான் நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். ஓகே மக்களே, மீண்டும் மற்றொரு உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you and love you all. நம்மளுடைய நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, see you and love you all.